Hi everyone. இந்த வீடியோவில் ICL implantable columnar lens அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம பண்ணுவோம் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு, இதுக்கப்புறம் ஃபாலோ அப் என்ன பண்ணுவோம், ICLனா என்ன, IPCLனா என்ன, இந்த மாதிரி பல கொஸ்டினை பற்றி இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இம்ப்ளான்டபிள் கால்னர் லென்ஸ்ன்ற வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இம்ப்ளான்டபிள் காண்டாக்ட் லென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கண்ணுக்கு வெளியில் நம்ம காண்டாக்ட் லென்ஸ் போடுறோம் இல்லைங்க, பவர் இருக்கும்போது அந்த காண்டாக்ட் லென்ஸை கண்ணுக்கு உள்ளே வச்சிடறாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு காண்டாக்ட் லென்ஸை உள்ளே வைக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்காக கண்ணுக்கு உள்ளே வைக்கக்கூடிய டிசைன் பண்ணி தான் அது கண்ணுக்குள்ளே வைப்போங்க. இந்த லென்ஸை எங்கே வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஐரிஸ் அண்ட் நேச்சுரல் லென்ஸ்க்கு நடுவில் இந்த லென்ஸை கொண்டு வந்து வைப்போங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இது சூட்டபிள் கேட்டிங்கன்னா லாசிக், ஸ்மைல், PRK, ஸ்மார்ட் சைட், சில்க் இந்த மாதிரி ப்ரொசீஜர், அதாவது கார்னியல் ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் யாருக்கெல்லாம் பண்ண முடியாதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ICL சர்ஜரி பண்ணலாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த PRK, லாசிக், ஸ்மைல் இந்த மாதிரி சர்ஜரிஸ், அதாவது ரிஃப்ராக்டிவ் கார்னியல் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் யாருக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பவர் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு பண்ண முடியாதுங்க. அண்ட் கார்னியா வந்து வளைவாக இருந்தாலோ இல்லை கார்னியாவுக்கு திக்னஸ் அடிக்குவேட்டாக இல்லையோ அவங்களுக்குலாம் இந்த கார்னியல் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, அதாவது கார்னியாவில் பண்ணக்கூடிய சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ICL பண்ணலாம், அதாவது கண்ணுக்குள்ள லென்ஸ் வந்து வைக்கலாம் இவங்களுக்கு. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்டேஜஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து கார்னியாவை நம்ம டச்சே பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ கார்னியாவில் எந்த பிரச்சனை இருந்தாலும், திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து நம்ம கார்னியல் ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜரில் கண்ணில் இருக்கிற சில பகுதியை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ஸ்மைல், லாசிக், சில்க் எந்த சர்ஜரியாக இருந்தாலும் கண்ணில் இருக்கிற சில டிஷ்யூவை குறைக்கிறோம். பட் இந்த சர்ஜரி ICL வந்து கண்ணில் இருக்க டிஷ்யூலாம் எதுவுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம லென்ஸ் தான் கண்ணுக்குள்ளே வைக்கிறோம். ஸோ இது வந்து கார்னியாவுக்கு எதுவும் டேமேஜ் கொடுக்காத ப்ரொசீஜர். இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இது வந்து ரிவர்சபிள்ங்க. இப்போ ஸ்மைல், லாசிக், PRK பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா அதை வந்து மாற்ற முடியாது. பட் ICLல உங்களுக்கு கண்ணுக்குள்ளே லென்ஸ் வச்சுட்டு, இல்லை டாக்டர் எனக்கு இந்த லென்ஸ் பிடிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஹை பவர் அண்ட் கார்னியா தின்னிங்லாம் இருக்கோ, யாருக்கெல்லாம் கார்னியல் ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர், ஸ்மைல், லாசிக், சில்க் இந்த மாதிரிலாம் சர்ஜரி பண்ண முடியாதோ அவங்களுக்கு வந்து இந்த ICL யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் ICL. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த ICL ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட்டுங்க. ஸோ ஒரு கண்ணுக்கும் நம்ம தனித்தனியாக ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஒரு கண்ணுக்குமே காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க. அண்ட் இதை தவிர கண்ணுக்கு, அதாவது உங்களோட லென்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம இந்த லென்ஸ் வைக்கிறதுனால கேட்ராக்ட் வர்றதுக்கான சான்சஸும் கொஞ்சம் கூட இருக்குங்க. குளோக்கோமா, அதாவது கண்ணுக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இந்த ப்ரொசீஜரில் இருக்குங்க. இப்போ லேட்டஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு லென்ஸுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அவங்க சில டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டியும் சில பேருக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது கண்ணுக்குள்ளே பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்றதுனால இன்ஃபெக்ஷன் சான்ஸ் 10,000 பேரில் ஒருத்தருக்கு வரதுக்கு சான்சஸ் இதில் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஷுவல் ரொட்டீன் டெஸ்ட் தாங்க. உங்களுக்கு கண்ணில் இருக்க ப்ரெஷர், கண்ணில் என்ன பார்வை இருக்குது அண்ட் ரிஃப்ராக்ஷன் பவர் என்ன இருக்குது, அது எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோங்க. இது தவிர கார்னியல் டோபோகிராஃபி எடுத்து பார்த்துட்டு கார்னியா வந்து சூட்டபிளாக இல்லையான்னு பார்ப்போம் ஃபார் கார்னியல் ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர், அதாவது லாசிக், ஸ்மைல், PRK இதுக்கெல்லாம் வந்து உங்கள் கண்ணு சூட்டபிளான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு சூட்டபிள் இல்லைன்னா அப்போ தான் நம்ம ICL பற்றி திங்க் பண்ணுவோங்க. அண்ட் ICLல ஸ்பெசிஃபிக்காக 2 விஷயம் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து ஆன்டீரியர் சேம்பர் டெப்த், அது வந்து கார்னியல் டோபோகிராஃபிலே சேர்த்து எடுத்துருவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து லென்ஸ் உள்ள வச்சா எதுவும் பிரச்சனை வராதான்னு சொல்லிட்டு இந்த சைஸ், கண்ணோட சைஸ் அளவு எவ்வளோ இருக்குது அண்ட் அந்த அளவில் வந்து நம்ம உள்ள லென்ஸ் வைக்க முடியுமான்றதை பார்ப்போம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒயிட் டு ஒயிட் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம், அதாவது உங்களோட கண்ணோட அளவு, இந்த சைஸ் அளவு என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு சர்ஜரியும் ஒரு ஆப்ரேஷன்லையும் நம்ம வைக்க போகிற லென்ஸ் வந்து ஒரு கண்ணுக்கு ஸ்பெசிஃபிக்கான லென்ஸுங்க. இது ரெடிமேட் லென்ஸ் மாதிரி அவைலபிள் இல்லைங்க. அதாவது ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடினா நம்ம நாளைக்கே கூட ஆப்ரேஷன் பண்ணலாம் கேட்ராக்டில். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இந்த சர்ஜரியில் வந்து உங்களோட கண் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக லென்ஸை வந்து மேக் பண்ணி அதை கண்ணுக்குள்ளே வைக்கணுங்க. ஸோ நீங்கள் இந்த லென்ஸ் உங்களோட சைஸ் என்னன்னு நம்ம பார்த்து அளவு எடுத்துருவோம். அண்ட் அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஆர்டர் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நம்ம ஆப்ரேஷனுக்கே பிளான் பண்ண முடியுங்க. ஏன்னா இந்த அளவுலாம் நம்ம வந்து அமெரிக்கா காமிச்சு அமெரிக்காவிலேருந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி அந்த லென்ஸ் நம்ம கையில் கிடைக்குங்க.
ஸோ இந்த ஆப்ரேஷன் ஒரு கண்ணு பண்ணிட்டா இன்னொரு கண்ணு ஒரு 2 to 3 days இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 week நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு கண்ணு நல்லா கிளியராக தெரியுது, இன்னொரு கண்ணு மங்கல தெரியுதுன்னா உங்களுக்கே தலைவலிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம வந்து இமீடியட்டாக பண்ணுறது நல்லது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த லென்ஸ் கரெக்டாக சூட்டபிளாக இருக்கா, ஃபிக்ஸாக இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு 1 or 2 days நம்ம டைம் எடுப்போங்க. எதுக்குன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, லென்ஸ் பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணணுங்க. ஸோ இது தவிர வந்து நம்ம ஃபாலோஅப்பில் என்ன யூஸ்வலாக செக் பண்ணுவோம்னா பவர் கரெக்டாக இருக்கா, விஷன் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இது தவிர முக்கியமான விஷயம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதான்றது நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சில ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் கொடுப்போம், அதனால கூட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எதனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டர் பார்த்துட்டு ஸ்டீராய்டு ட்ராப்ஸ்லாம் குறைச்சுமே ப்ரெஷர் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம வந்து லென்ஸ் பொசிஷனிங் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணுங்க. இன்கேஸ் உங்களோட கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸோட பொசிஷனிங் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு சில சர்ஜரி பண்ணி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குங்க. அதை தாண்டியும் உங்களுக்கு ப்ரெஷர் கண்ணில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா மேபி சில பேஷண்ட்ஸ்க்கு சில டைமில் அந்த லென்ஸ் வந்து சூட்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குங்க. இதுதான் ஒரே ஒரு ரிஸ்க் இதில் நம்ம இந்த சர்ஜரியில் பண்ண வேண்டியது. ஸோ இந்த ப்ரொசீஜரோட இந்த சர்ஜரியோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிஎல் சர்ஜரி வந்து ஒரு கண்ணுக்கும் தனித்தனியாக காஸ்ட் ஆகுங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு கண்ணுக்கு 1 lakh rupees ஆகும். அதோடு சேர்த்து ஒரு டாரிக் லென்ஸ், அதாவது உங்களோட கண்ணில் வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 rupees ஆட் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கும் ஆகும். ஸோ 1 lakh ± 10,000. அதேமாரி இன்னொரு கண்ணுக்கும் 1 lakh ± 10,000 ஆகுங்க. அண்ட் காமனாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு டவுட் வரும், ஐசிஎல்னா என்ன, ஐபிசிஎல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஐசிஎல்ன்றது ஃபாரின் லென்ஸுங்க, அவங்க தான் முதல்ல இந்த ஐசிஎல் கொண்டு வந்தது. ஐபிசிஎல்ன்றது இந்தியன் வெர்ஷனுங்க. ஸோ அதில் வந்து நம்ம காஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 10,000-20,000 கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசிஎல் அண்ட் ஐபிசிஎல். அண்ட் கடைசியாக போஸ்ட் ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்ராக்ட் சர்ஜரி சொல்கிற அதே போஸ்ட் ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க. அதாவது 2 வாரத்துக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அடிப்படக்கூடாது, இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இது 2 மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஐசிஎல் சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணலாங்க. தேங்க்யூ.